வெல்கம் டு Vrkitchen. இன்னைக்கு மேம் வந்து நம்மளுக்கு ஒரு ஸ்பெஷல் டிஷ் பண்ணி காமிக்க போகிறாங்க. அது என்ன டிஷ்ஷுன்னு மேம் சொல்லுவாங்க, பார்க்கலாம். ஹலோ. ஹாய். இன்னைக்கு வந்து மில்லட்ஸில் ராகி வச்சு பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த வெல்லத்தை வந்து ஜஸ்ட் நம்ம தண்ணியாக லிக்விடாக பண்ணிக்கிட்டால் போதும். 1 கப்பு மாவு எடுத்திருக்கோம், அதுக்கு 3/4 கப்பு வெல்லம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வெல்லம் பாகு எடுத்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். நிறைய தண்ணி விட வேண்டாம், கொஞ்சம் போதும். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். நல்ல இந்த கம்பி பதம் அந்த மாதிரிலாம் இல்லை, ஜஸ்ட்டு இந்த வெல்லம் வந்து கரைஞ்சால் மட்டும் இது நல்லா வந்து கரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம இதை வந்து ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஏன்னா வெள்ளத்தில் வந்து சில மண்ணெல்லாம் இருக்கும், அதனால வந்து நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அதில் ராகி மாவு போட்டுக்கலாம். இந்த வெல்லத்தை வந்து லிக்விடாக பண்ணியாச்சு. இப்போ இதை போட்டு, இது கொஞ்சம் சூடாக இருக்குது, ஸோ அதனால் கையில் பனைய முடியாது. இது கொஞ்சம் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதோட கொஞ்சம் ஏலக்காய் பொடி கொஞ்சமாக போதும். அடுத்து திருகி வச்ச தேங்காய் நிறைய பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் நிறைய யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது சூடு ஆறிடுச்சு. ஸோ கையிலையே வந்து உருண்டை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்ல ரவுண்டாக உருண்டை மாதிரி பிடிச்சி வச்சுக்கலாம். உங்களுக்கு கையில் ஒட்டுது அப்படின்னா கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ணிடலாம். இது சிம்லே தான் வச்சு பண்ணணும். நிறைய பேருக்கு வந்து இதுலேயே அப்படி பண்ண முடியாது, கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். நான் வந்து நல்லெண்ணெயும் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா நெய்யும் போட்டுக்கலாம், இல்லை நார்மல் ஆயிலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த வாழை இலையில் கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணி இந்த நம்ம எடுத்து வச்ச உருண்டையை இப்படி ரவுண்டாக இப்போ இந்த அடையை எடுத்து கையில் எடுத்தும் போடலாம், இல்லை உங்களுக்கு கையில் வரல அப்படின்னா நீங்கள் இலையோடு வச்சுட்டும் எடுக்கலாம். இது வந்து சிம்மில் வச்சு தான் பண்ணணும், இல்லாட்டினா தீஞ்சிரும். ஏன்னா வெல்லம் போட்டிருக்கிறதுனால. ஆக்சுவலி ரொம்ப ஹார்டாக ஒரு சிலர் வந்து நல்லா கெட்டியாக பண்ணிடுவாங்க. அப்படி போட்டோன்னா அது திருப்பி போடும் போதே உடஞ்சிரும். ஸோ கொஞ்சம் வந்து இலக்கமாக பண்ணோன்னா அது வந்து அந்த சாஃப்ட்னஸும் நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கு உடையவும் உடையாது. ஓகே, இப்போ இந்த டிஷ்ஷில் வந்து நிறைய அயன் இருக்குது, கால்சியம் இருக்குது, ப்ரோட்டீன் இருக்குது. ஸோ வெல்லத்தில் வந்து அயன் இருக்குன்றது எல்லாருக்கும் தெரியும். கால்சியம் வந்து நமக்கு 40 இயர்ஸ்க்கு மேலே எல்லாருக்குமே வந்து முட்டி தேய்தல்ன்றது வருது. ஸோ இந்த ராகியில் வந்து நிறைய கால்சியம் இருக்குன்றதுனால நம்ம இதை எடுத்துக்கும் போது நம்ம ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ குழந்தைங்களுக்கும் இது வந்து கொடுக்கலாம், பெரியவங்களும் சாப்பிடலாம். எல்லாருக்கும் ஏற்ற ஒரு நல்ல ஒரு டிஷ்ஷு, ஸ்நாக்ஸாகவும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ குழந்தைங்க வந்து நம்ம ஸ்நாக்ஸ் வாங்கி தரோம், வெளியில் போனால் பர்கர், பீஸா, சமோசா இந்த மாதிரி ஆயில் ஃபுட்டாக சாப்பிட்றாங்க. அதை விட நம்ம நேச்சுரலாக ஹெல்த்தியான ஒரு டிஷ்ஷு வந்து நம்ம வீட்டில் செஞ்சு கொடுக்கலாம். குழந்தைங்களுக்கும் நல்லது. இந்த டிஷ்ஷில் வந்து ரொம்ப ஸ்வீட் வந்து நம்ம மைல்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை பசங்களுக்கு ஏற்ற மாதிரி ஜாஸ்தியும் கொடுத்துக்கலாம். ஸோ வெல்லம் இருக்குன்றதுனால ஸ்வீட் நல்லாயிருக்கும் அண்ட் கிறிஸ்பியாக இருக்கும். கிட்டத்தட்ட நமக்கு வந்து பிஸ்கெட் மாதிரி தான் இருக்கும் இது. ஸோ சாப்பிட்றதுனால ரொம்ப நல்லது. இப்போ நம்ம சுவையான ராகி ஸ்வீட் அடை செஞ்சிட்டோம். இப்போ மேம் டேஸ்ட் பண்ண போகிறாங்க, பார்த்துட்டு சொல்லுங்கள் மேம். நல்லா ஸ்வீட் அந்த கிறிஸ்பி எல்லாமே கரெக்டாக இருக்குது. நெய்யோட இதுவும் நல்லா கரெக்டாக இருக்குது. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து பசங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி கொடுங்க. நல்லா ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டு. வீக்லி ஒன்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோன்னா கண்டிப்பாக வந்து வெயிட் லாஸ் ஆகும். நல்லா கொஞ்சம் ஃபேட்டாக இருக்கவங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகும். ஓகே, இன்னைக்கு மேம் வந்து நம்மளுக்கு ஒரு ஸ்வீட் ராகி எடை செஞ்சு காமிச்சிருக்காங்க. இதே மாதிரி ஒரு புது டிஷ்ஷோட நெக்ஸ்ட் Vrkitchenல வரோம் நாங்கள். சங்கீதா, ஐஸ்வர்யா. தேங்க்யூ.